வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுத நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். பிரதமர் மோடியுடன் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவுடனான சந்திப்பு பலன் அளிக்குமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி நாம் விவாதிக்கிறோம். 94 பக்கங்கள், 29 பிரதான கோரிக்கைகள், சில துணை கோரிக்கைகள் கூட. இந்த கோரிக்கைகளுக்கு எந்த பலன் இருக்கும், இந்த சந்திப்புக்கு எந்த பலன் இருக்கும், இதற்கு அரசு ரீதியாக நிறைய முக்கியத்துவங்கள் உண்டு. ஒரு மாநில அரசு, ஒரு மத்திய அரசு தொடர்ந்து அதனுடைய ஆதரவையும் அதனுடைய உறவையும் தொடர்ந்து வலுப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். அதை இந்த சந்திப்பு பலன் தரக்கூடியதாக இருக்குமா? இதை தாண்டி அரசியல் முக்கியத்துவங்கள் கூட இருக்கு. சில ஊடகங்கள்ல தலைப்பு செய்திகளே கூட போட்டு விட்டாங்க. அதிமுக பாஜக உறவுக்கான அச்சாரம் ஆயிடுச்சு அப்படின்னு போட்டாங்க. ஒரு 7 ரேஸ் கோர்ஸ் சாலையில் நடக்கக்கூடிய சந்திப்பு இந்த மாதிரி ஒரு முழுக்க அரசியல் ரீதியான சந்திப்பா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி எழுது. அரசு ரீதியாக இவர்கள் என்ன சாதித்து விட போகிறார்கள்? 2 பேரும் முதலமைச்சர் தன்னுடைய வேண்டுகோளை, கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறாரா? பிரதமர் தாங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை மத்திய அரசு ஜிஎஸ்டி பிரச்சனையிலிருந்து, மின் திட்டங்கள்ல பல விஷயங்கள் மத்திய அரசு தமிழக அரசு முரண்பட்டு கிடக்கிறது. இதுல யார் பக்கம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது? தமிழக அரசு தான் வேண்டியதை கேட்டு பெற்றதா? மத்திய அரசு தான் நினைத்ததை சாதிக்க முடிந்ததா? இதுல ஒட்டுமொத்தமாக இந்த 29 பிரதானமான கோரிக்கைகளை பார்க்கும்போது இயல்பாகவே பார்க்கக்கூடிய நேரிலே சொல்லக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கு. காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை, தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியா தமிழை ஆக்கணும், ஜல்லிக்கட்டு, மண்ணெண்ணெய் குறைப்பு, மீனவர் பிரச்சனை, இது போன்ற வழக்கமான பிரச்சனைகள் அத்தனையுமே உள்ளடங்கி இருக்கின்றன. சில புதிய பிரச்சனைகள் கூட இருக்கின்றன. இவர்களை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் விவாதிக்க பார்ப்போம். இந்த ஒட்டுமொத்தமான 29 கோரிக்கைகள் 94 பக்கத்தில் எவ்வளவு தூரம் விவாதிக்க முடியுமோ அதை முயற்சி பண்ணி பார்ப்போம். பிரதமர் மோடி தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவோட சந்திப்பு பலனளிக்குமா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத நிகழ்ச்சி விவாதிக்கிறோம். நிகழ்ச்சி இந்த நம்முடைய பாஜகவுடைய ஊடக தொடர்பாளர் திரு நாராயணன் நம்முடைய இருந்திருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல அதிமுகவுடைய ஊடக தொடர்பாளர் எல்லாருக்கும் தெரிந்த முகம் நிர்மலா பெரியசாமி நம்முடைய இருந்திருக்காங்க. உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்க. அதேபோல அரசியல் விமர்சகர் டாக்டர் சுமந்த் ஸ்ரீராமன் நம்முடைய உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் திரு சுமந்த் நான் கேட்க ஒரு விஷயம், நீங்க கட்டாயமா நீங்க டிவில எல்லாம் கவனிச்சிருப்பீங்க, எல்லா ஊடகங்களையும் ஒருத்தர் பாக்கி இல்லாம முதலமைச்சர் கிளம்பிட்டார், ஏர்போர்ட் போயிட்டாங்க, டெல்லியில இறங்கிட்டாங்க, தமிழ்நாடு எல்லாம் போயிட்டாங்க, 7 டேஸ் கோர்ஸ் கிளம்பிட்டாங்க, பார்த்துட்டாங்க, பேசிட்டாங்க, மெமரண்டம் கொடுத்துட்டாங்க, வந்துட்டாங்க. அவ்வளவு பெரிய பயங்கர ஃபுல் ஹைப். இந்த சந்திப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறதா? அல்லது ஒரு செய்தி அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல இதுக்கு ஒரு முக்கியமான திருப்புமுனை ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் இதுல இருக்கும்னு எதிர்பார்க்கலாம்? இல்ல, நான் பர்சனலா என்னுடைய ஃபீலிங் ஹைப் கொஞ்சம் அதிகமாக தான். அட்லீஸ்ட் தமிழ் சேனல்கள்ல கொடுக்கப்பட்டது, ஊடகங்கள்ல பொதுவாக ஹைப் அதிகமா. நேஷனல் சேனல்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவுல ஹைப் இல்ல. அப்கோர்ஸ் கவரேஜ் இருந்துச்சு, அந்த மெமரண்டம் கொடுத்தாங்கிற செய்தி எல்லாம் வந்துச்சு. சோ நிச்சயமா இது ஒரு ஹிஸ்டாரிக் மீட்டிங் அப்படின்னு எனக்கு தோணல. ரெண்டாவது விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒன்னு இந்த மெமரண்டம்ல இருக்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோம். ஏற்கனவே 2014 அவங்க பிரதமரை சந்தித்த போது கொடுக்கப்பட்ட விஷயங்கள் பல இருக்கு. காவேரியா இருக்கட்டும், முல்லைப்பெரியாரா இருக்கட்டும், கச்சத்தீவு, இது போன்ற பல விஷயங்கள் ஏற்கனவே மீனவர் பிரச்சனை இதெல்லாம் ஏற்கனவே இடம் பெற்றிருக்கின்றன. சோ இது புதிதாகவோ டிராமாட்டிக்காகவோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்டினுடைய ஸ்டான்ஸ்ல ஏதோ பெரிய வித்தியாசமான ஒரு கோரிக்கை இருக்கிற மாதிரி ஒன்னும் தெரியல. அதனால இது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக கொடுக்கலாம். ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா பின்னாடி இந்த பர்டிகுலர் இதுல ஒரு மிகவும் எதிர்பாராத ஏதேனும் ஒரு கோரிக்கை இருக்கிறதா? இது எல்லாமே பழைய பிரச்சனைகள் தான். நீங்க குறிப்பிட்டீங்க, இப்படி பழைய பிரச்சனைகளா இருந்தாலும் 50 வருஷமோ 5 வருஷமோ 500 வருஷமோ இருந்தாலுமே நம்ம வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறதா நம்முடைய அடிப்படையான கடமையா இருக்கும். வேண்டும் என்று மாற்று கருத்து. அடி வாங்குற நீங்களே அழலன்னு அடிக்கிறவன் நினைப்பான், அவனுக்கு வலிக்கலன்னு போட்டு இன்னும் தான் அடிக்கக்கூடிய. இதுல 2 விஷயம். ஒன்னு பழைய பிரச்சனைகள் இதெல்லாம் இப்ப காவேரி பிரச்சனை ஒரே நாள்ல தீர்க்கக்கூடிய பிரச்சனை இல்லைங்கிறது மக்களுக்கு தெரியும். அது அரசால செய்ய முடியாது. அதனால தொடர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதுல ரெண்டாவது விஷயம் நீங்க சொன்னது எல்லாமே பழசு இல்ல. ஒரு பல விஷயங்கள் இது ஏற்கனவே 2014 இடம்பெற்ற விஷயங்கள் தான் திருப்பி வருது. ஆனால் இதை தாண்டி நம்ம பார்க்கும்போது மாநில அரசு இது எல்லா விஷயத்திலும் சில விஷயங்கள்ல அப்ப கெயில் திட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, கெயில் பைப்லைன் தமிழ்நாட்டில் மட்டும் போல, அதுக்கு நேஷனல் பாலிசி இருக்கிறது. அதே மாதிரி பல திட்டங்களுக்கு தேசிய அளவிலே சில விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்கப்பட வேண்டும். இப்ப நீட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும், அப்ப மற்ற மாநிலங்களில் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதா? கிராமப்புற மக்கள் கிடையாது? அவரவர் பிரச்சனை அவரவர் கோரிக்கை வச்சுக்கிறாங்க. அவனுக்கெல்லாம் வயிறு இல்லையா? நான் எதுக்கு கேட்கிறேன்னா, அதாவது சில விஷயங்கள் இதில் மத்திய அரசால் செய்ய இயலாத விஷயங்கள் இருக்கிறது. அதனாலதான் செய்ய விரும்பல அல்லது செய்யாம இருக்கிறதா நல்லதுன்னு மத்திய அரசு நினைக்கலாம். செய்ய முடியாத விஷயங்கள் ஒண்ணு கிடையாது. மத்திய அரசு செய்ய முடியல, வேற யார் செய்ய முடியும்? உச்சநீதிமன்றம் செய்யணும். மத்திய அரசு அவர்கள் நினைக்கக்கூடிய, அவர்கள் எடுக்கக்கூடிய நிலைப்பாடு தான் சரி என்று நினைக்கலாம். அது நம்ம மறுக்கல, அவங்களுடைய உரிமை இருக்குது. ஆனா இப்படிதான் பண்ண முடியும், வேற எப்படி பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிரிக்கிற என்ன இருக்கு? முடியாது இல்லைங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நீட் எடுத்துக்கலாமே. நீட்
தமிழ்நாட்டுக்கு மட்டும் விதிவிலக்கு வழங்குறது மத்திய அரசு ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு 69% இடஒதுக்கீடு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு சார்? இல்ல என்னது 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் எத்தனை மாநிலங்கள் இருக்கு? அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட் பண்ணி பிரசிடென்ட் உடைய அசென்ட்ல அதெல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணுங்க. அது எங்க இருக்கு? அது கோர்ட்ல இருக்கு. இன்னும் இந்த 69% ஃபைனல் வேர்ட் வரலைங்க. அதுவும் கோர்ட்ல தான் இருக்கு. ஒரு மனிதன் இறந்த பிறகு கூட வழக்கு நடந்துகிட்டே இருக்கும். அது பிரச்சனை இல்ல. நான் சொல்றேன் இன்னைக்கு 69 விழுக்காடு இடஒதுக்கீடை தமிழகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக அவ்வளவுதான். சோ அதுக்கு ஒரு வழி இருக்கு. 9 அட்டவணை கீழே நீங்க கொண்டு வாங்க, எதுவும் பண்ணுங்க, பிரதமர் நீங்க சரி பண்ணுங்க, ஜனாதிபதி சரி பண்ணுங்க, உச்சநீதிமன்ற கோரி வைங்க. அது அப்புறம் இல்ல உங்களால் சாதிக்க முடிஞ்சது இல்ல. அடிப்படையா நான் கேக்குறது அந்த கான்செப்டுவலி உங்களோட பிரின்சிபல் என்ன? நீட் கிராமப்புற மாணவர்களை பாதிக்கும். கிராமப்புறத்திலிருந்து இருக்கிற மாணவர்களுக்கு ஏன்னா அவங்க சிபிஎஸ்இ சிலபஸ் இருக்காது, அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு வசதி இருக்காது அப்படிங்கிற ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையில் நீங்க ஆர்கியூ பண்ணும் பொழுது நீங்கள் அனைத்து மாவட்டங்களில் அனைத்து மாநிலங்களிலும் இருக்கிற கிராமப்புற மக்களும் பாதிக்கும். தமிழ்நாடு மத்திய அரசு கவலைப்படும் சார். நான் சொல்றேன் அனைத்து மாநிலங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புற மாநிலம் பத்தி மத்திய அரசு கவலைப்பட்டோம். என் ஊர்ல இருக்கக்கூடிய கிராமப்புற மாநிலம் பத்தி நான் கவலைப்படுறேன். அது சாத்தியம் நினைக்கிறீங்களா? சாத்தியப்படுத்தணுங்கிறதா தமிழ்நாடு அரசு நிலைப்பாடா இருக்கு. நான் வரேன் உங்கள்கிட்ட. நான் இவங்கள்ட்ட கேட்க விரும்புற விஷயம், கெயில் பிரச்சனையில பைப்பு போட வேண்டாம் அவர் சொன்னனால முதல்ல அந்த விஷயத்துல நீட்டுக்கு போற கெயில் பிரச்சனையில பைப் போட வேண்டாம்னு தமிழக அரசு சொல்ல, அந்த பாதையை மட்டும் மாத்தி சொல்றாங்க. இடத்த மாத்தி ஒவ்வொரு ஊர்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம ஊர்ல நீங்க அந்த கெயில என்ன பிரச்சனை சில விஷயங்கள் அந்த குழாய்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா நீங்க பொறுப்பேற்கணும் ஒரு சரத்து சொல்லுது. அப்ப நீ விவசாய நிலத்தை புடுங்குவானே, உள்ள போவானே, அதுக்கப்புறம் அவன் தான் காரணம் சொல்றாங்க. நீ மாத்தி போடுன்னு சொல்றாங்க. கூடங்குளத்துல இதே மாதிரி தான் பயத்தை போக்க வேண்டியது உங்களுடைய கடமைனாங்க. பயத்தை போக்குன்னு சொன்னாங்க. இப்ப கூடங்குளத்துக்கு தமிழக அரசு பரிபூர்ண ஆதரவு கொடுத்துட்டு இருக்கு. அது மாதிரி கெயில ஒரு ரூட்டை மாத்தி போட்டா என்ன பிரச்சனை? இல்ல கெயில் பத்தி நாம கிட்டத்தட்ட ஒரு மாதம் குறைந்தது 10 அமர்வுகள் இந்த மாதிரி விவாதம் பண்ணிருக்கிறோம். அதுல சாதக பாதக அம்சம் அது என்ன செய்ய முடியும்? நம்முடைய அரசியல் அமைப்பு அந்த மாதிரி இருக்குது. இதுல கெயில் பொறுத்தவரையிலும் உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பல விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம். ஒன்று, முதல்ல காங்கிரஸ் அரசு இருந்தபொழுது இதே அதிமுக அரசு தான் அனுமதி கொடுத்தது. அதற்கு பிறகு அதிமுக அரசு அதை இந்த பாதையை மாற்ற வேண்டும் அல்லது பழிக்க வேண்டும். அதிமுக அரசு அனுமதி கொடுத்திருக்குங்க. அதிமுக அரசு எதிர்க்கல. நல்லா புரிந்து கொள்ள வேண்டிய பாயிண்ட். அதிமுக அரசு பாதையை மட்டும் மாற்றுன்றாங்க. அவ்வளவுதான். அதுதான் சார். அதாவது பாதையை மாத்தணும்னா தேசிய நெடுஞ்சாலைகள்ல போட முடியாதுன்னு கெயில் சொல்றாங்க. ஃபார் சோ மெனி ரீசன்ஸ். ரெண்டு ரீசன் சொல்றாங்க. ஒன்னு, இவங்க சொல்றது என்னன்னாக்கா அந்த தேசிய நெடுஞ்சாலைகளை போட்டா எங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகமாகுன்றாங்க. அதே மாதிரி செக்யூரிட்டி ரீசன்ஸும் அதே கெயில் தேசிய நெடுஞ்சாலைகளை போட முடியாதுன்றாங்க. கேரளாவில் அதிக அளவில் போட்டிருக்கிறதா சொன்னது பொய்ன்னு நிரூபிச்சிருக்காங்க. இது மாதிரி பல விஷயங்கள். காஸ்ட் ஒண்ணுதான் கன்சர்னா எனக்கு இல்ல, நான் இல்லைன்னு அதுதான் இல்லைன்னு சொன்னேன். அப்படி எல்லாம் சொல்றாங்க, பல விஷயங்களை சொல்றாங்க. அதுல முக்கியமானது தேசிய நெடுஞ்சாலையை போட்டா கண்டிப்பாக அந்த பாரம், அதாவது வண்டிகளுடைய பாரத்தினால கண்டிப்பா மிகப்பெரிய ஆபத்து ஏற்படும் சொல்றாங்க. இதுல முக்கியமான விஷயமே நீங்க சொன்ன நெடுஞ்சாலையே குறுக்கல் போட்டு நெடுஞ்சாலையை ஒட்டி சொல்றாங்க. வாகனத்துடைய பாரம் போன கடல் கொடியில மிஸ்டர் பாண்டே ஒரு விஷயம், அதாவது இது டெக்னிக்கலா தே ஹேவ் ப்ரூவ்ட். கேரளாவில் இந்த மாதிரிதான் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லன்றத நம்ம கேரளாவில் நெடுஞ்சாலையை ஒட்டி நிறைய இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களுடைய நில அமைப்பு அப்படி. நான் இல்ல சொல்ல, தமிழ்நாட்டுல சமவெளி பகுதி அதிகமா இருக்கு, அங்க மலைப்பாங்கான பகுதி அதிகமா இருக்கு. நான் கேட்கறது காஸ்ட் தவிர வேற என்ன காரணம் சொல்லுங்க. வண்டி போனாலும் தமிழ்நாடு உங்களுக்கு செக்யூரிட்டி தான் மெயின் இஷ்யூ, பாதுகாப்பு தான் முக்கியமான இஷ்யூ. ரெண்டாவது, சின்ன கேள்வி சொன்னோம், விவசாய நிலத்துல 24 ஆள் இருப்பாங்களா? தேசிய நெடுஞ்சாலைகள்ல 24 நடமாட்டம். 24 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையில தான் ஆள் இருப்பாங்க. அதிக அளவுல மக்கள் பாதுகாப்பான இருக்க முடியும். பாதுகாப்பான அந்த போற மக்களுக்கு தான் பாதுகாப்பு இல்லைன்றோம். நீங்க என்ன நீங்க ஒருவேளை ஏங்க விபத்து ஏற்பட்டால் நீங்க விவசாயிகளை கேட்கலாம், மக்கள் செத்து போனா பரவாயில்ல, அது இல்ல விஷயம். இல்ல இங்க ரெண்டு விஷயம் என்னன்னா, ஒண்ணு, அந்த விவசாய நிலத்துல ஏதாவது ஆச்சுன்னா
அதற்கு விவசாயிகளே பொறுப்பேற்க வேண்டும் சொன்னது தவறான விஷயம். அதை மாற்ற வேண்டும். அதுல எனக்கு உடன்பாடு இருக்கிறது. உறுதியாக மாற்றப்பட வேண்டும். 24 மணி நேரம் காவலுக்காக முடியாது, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா அந்த சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வர வேண்டியது அவசியம். கண்டிப்பாக அது இந்த மத்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. ஒன்னு. இரண்டாவது, இந்த காம்பன்சேஷனை பொறுத்தவரையிலும் இந்த குழாய் போற இடத்துல தமிழ்நாடு விவசாயிகளுடைய அச்சம் வேறையா இருக்குது, அரசியல் கட்சிகளுடைய அச்சம் வேறையா இருக்கு. தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்குமான இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பத்தி மட்டும் தான் பேசுறேன். தமிழ்நாடு அரசு சொல்லக்கூடிய விஷயம் பாதையை மாற்றுங்க அப்படிங்கிறது மட்டும் தான். நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சுறேன். ரெண்டு, விவசாயிகளை பொறுத்தவரையிலும் காம்பன்சேஷன் இஸ் ஆல்சோ a major issue. புரிஞ்சுங்க. தமிழ்நாடு அதுல என்ன ப்ராப்ளம்னா, அந்த கீழே குழாய் போறதுனால இவங்க பேர்ல அப்படியே தான் இருக்குது நிலம். ஆனா பொசிஷன் வந்து கெயில் கிட்ட போறதுனால எல்லா மாநிலங்களிலும் 12 மாநிலமோ 13 மாநிலத்திலயோ பைப்லைன் போகுது. இந்த மாநிலங்கள் எல்லாம் எப்படி போகுது? அங்க வந்து விவசாய நலன் மூலமா போனாக்க தமிழ்நாட்டில் மட்டும் போக கூடாதுன்னு சொல்றதுல என்ன லாஜிக்? நான் என்ன கேக்குறேன், ஒரு மாநிலமாக எல்லாத்துக்கும் ஸ்பெஷல் கொடுக்கணும், சொன்னீங்க. இந்தியா என்பது பன்முகைத்தன்மை கொண்ட ஒரு மாநிலம். இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கும். ஒப்பிடவே முடியாது. இல்ல தமிழ்நாடு ஒரு விவசாயி அவன் ஆந்திரால இருந்தாலும் சரி, கர்நாடகாவில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, ஒரு விவசாயி அவர் நிலத்துக்கு கீழே அந்த என்னால அழகா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஒரு மாநிலத்துல உள்ளாட்சி தேர்தலில் நீங்க போட்டியிடணும்னா 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கணும். ஒரு மாநிலத்துல உங்களுக்கு 2 குழந்தைக்கு மேல தான் நம்ம எப்படி அதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, ஒரு மாநிலத்தில் இருக்கிறதுனால இந்த மாநிலத்தை ஏத்துக்கணும். இவ்வளவுதான் கேள்வி. 12 மாநிலத்தில மாநிலத்தை ஏத்துக்க முடியாது. தமிழ்நாடு இல்ல கெயில் பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அரசு கூட உறுதியாக ஒரு 10 விஷயங்கள் சொன்னாங்கன்னா இதெல்லாம் ப்ராப்ளம்னா கண்டிப்பா அதுல ஒரு 4 ப்ராப்ளத்தை வந்து மத்திய அரசு கலைந்து எடுக்கும். அதுல ஒண்ணு. ஆனா பாதையே மாற்றணும்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்ச நான் நிர்மலா கேட்க நான் உங்கள்ட்ட வேற ஒரு கேள்வி வச்சிருக்கிறேன். கேட்ட ஒரு கேள்விதான். செப்டம்பர்ல வந்து சர்வதேச முதலீட்டாளர் மாநாடு நடந்த போது 42,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு லேண்ட் பேங்காக தயாராக இருக்கிறது தமிழக முதலமைச்சர் வந்து பெருமிதத்தோடு சொன்னார். அப்ப விவசாயிகளோட நிலம் பத்தி நம்ம கவலைப்படல. அந்த நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு விட்டன. மாறா இதுல இருக்கக்கூடிய 1500 ஏக்கர் நிலம் வந்து நடுவுல குழாய் பதிக்கப்பட்டு மூடப்பட்டு திரும்ப விவசாயிகளுமே ஒப்படைக்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம வந்து இல்ல அவங்க விவசாயிகளுக்கு பாதிப்பு சொல்லி தமிழர் சொன்னா நம்பும்படியாக இருக்கிறதா? அத்தனை தொழிற்சாலைகள் வர்றப்போ அவ்வளவு லட்சம் பேருக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தொழில் முதலீட்டாளர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு தமிழனும் தமிழ்நாட்டை சேர்ந்த யாரும் அதை மறுக்கப் போவதில்லை, வேண்டாம் என்று சொல்ல போவதில்லை. மாநிலமே வேலை வாய்ப்புல ஒரு சர்ப்ளஸ் ஆக ஒரு செழிப்பாக ஆகக்கூடிய ஒரு நிலை. அதையும் இதையும் இது வந்து ஒரு ஆபத்தான நிலை. ஆபத்து இல்லை என்றால் இப்போ நிலம் கையகப்படுத்தப்பட்டு அது தொழிற்சாலைகள்லாம் வந்து சுபிட்சமாக போற ஒரு காலத்தை பத்தி நீங்க சொல்றீங்க. அந்த நல்ல காலம் வரட்டும் நானும் விரும்புறேன். நான் சொல்றது நிலம் 42,000 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டுருச்சு. விவசாயிகள் நிலத்தை இழந்து விட்டார்கள். உரிய காமிச்சம் வாங்கிட்டு. ஆனா இங்க 1900 ஏக்கர் வந்து பயன்படுத்தப்பட்டு திரும்ப அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுருச்சு. நீங்க மரம் நடுவதை தவிர, கிணறு வெட்டுவதை தவிர, வீடு கட்டுவதை தவிர அந்த நிலத்தை நீங்க அப்படியே பயன்படுத்திக்கலாம், எந்த தடையும் கிடையாது. ஆனா நீங்க எதுவுமே இல்ல. நீங்க வந்து கிணறும் வெட்ட முடியாது, வீடும் கட்ட முடியாது, அதுல வேற எதுவுமே செய்ய முடியாதுன்னா அதுல உங்களுக்கு நல்லா தெரியும். அது அந்த பாதையில அந்த குழாய் இருக்கக்கூடிய பகுதியில் மட்டும்தானே தவிர பக்கத்துல இல்ல. இந்த பக்கம் 6 மீட்டர், இந்த பக்கம் 6 மீட்டர், அவ்வளவுதான். ஏன் நாம மாற்று பாதையை யோசனை பண்ணக்கூடாது? 42,000 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த 1900 ஏக்கர் மேடம். அது 42,000 ஏக்கர் மேடம். எத்தனை டைம்ஸ் நீங்க பார்த்து நான் கணக்குல வீக்கு நான் 42,000 ஏக்கர் ஏங்க அது விவசாயம் கிடையாதா? அது வாழ்வாதாரம் கிடையாதா? அதுல ஆபத்து இருக்குது இல்லையா? கெயில் திட்டத்துல விவசாயிகளுக்கு பின்னாடி ஆபத்து தொழிற்சாலைகள்
அந்த ஆபத்து கிடையாது. ஆபத்து இருக்கு ஏன் வந்து ரோடும் இல்லாம நடுவுல ஒரு இடம் இருக்காதா? அதுக்கென்று ஒரு இடம் ஒதுக்க கூடாதா? அவர் சொன்னது போல சாலையில அதே மக்கள் வருமானம் கொண்ட போது நீங்க ஆபத்து இருக்குன்னு நீங்க நம்புனீங்க. தமிழ்நாடு அரசு கெயில் திட்டத்தை ஆபத்து பண்ண அப்ப விவசாயிகள் சாலை ஒரு மாற்று பாதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா நிச்சயமா செய்யலாம். மாற்று பாதை இன்னும் முடியாத பிரச்சனையா? மத்திய அரசாங்கம் நினைத்தால் நிச்சயமாக ஏன் வந்து காவிரி பிரச்சனை முடியல? மத்திய அரசாங்கத்தினால முடியல. கெயிலா இருக்கட்டும், எந்த பிரச்சனை, முல்லை பெரியாறு பிரச்சனை ஏன் முடியல இவ்வளவு நாளா? சம்பந்தப்பட்ட எல்லாமே. இன்னொரு சிம்பிள் லிஸ்டிங் சொல்றேன். கெரசின் கோட்டா தமிழ்நாட்டுக்கு 59,000 கிலோ லிட்டர் ரெஸ்டோர் பண்ணோங்கிறாங்க. அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்துக்கும் தொடர்ந்து எல்பிஜி கெரசினை மாற்றாக எல்பிஜி வந்த பிறகு கண்டினியூஸா எல்லா மாநிலத்திலும் கோட்டாவை குறைச்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு குறைச்சிருக்காங்க கூட்டுன்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கேட்கிறாங்க. குறைச்சதா கூட்டுன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க இது வந்து அப்படி இல்ல இல்லாம குறைக்கிறாங்கன்னு. ஆனா தமிழக முதலமைச்சர் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க. கிட்டத்தட்ட 38,000 லிட்டருக்கு மேல 38,000 கனெக்ஷனுக்கு மேல எல்பிஜில உங்க ஊர்ல இருக்குன்னு மத்திய அரசு சொல்லுது. ஆனா நான் போய் கேட்டா எந்த ஊர்ல இருக்கு கணக்கு சொல்ல மாட்டாங்க. எத்தனை கனெக்ஷன் இருக்குங்கிற பத்தின அதிகாரப்பூர்வ தகவல் இல்லை அப்படின்னு 59,000 லிட்டர் கேட்க வேண்டுமா? இல்ல 26,000 35,000 ஆக்குங்க, 40,000 ஆக்குங்க. பழைய கோட்டா வந்து அகில இந்திய அளவில் எல்லா மாநிலத்துக்கும் குறைச்சிக்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்முடைய காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்போன்ஸ் இணைகிறார். உங்களின் நிகழ்ச்சிக்கு வர பீட்டர், நான் தெரிஞ்சுக்க விரும்புறது முதல் கட்டமாக இந்த முதலமைச்சர் பிரதமர் சந்திப்பு இது வந்து எவ்வளவு காடிலா இருந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பிரதமருடைய வீட்டுக்கு 7 ரேஸ் கோர்ஸ் சாலைக்கு தமிழக முதலமைச்சர் போயிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு இல்லத்துக்கே வந்து 2 அமைச்சர்கள் வந்து பாத்துருக்காங்க. சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து எவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அதிகமா பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம். இந்த மெமோரண்டம் கிட்டத்தட்ட 94 பக்கம் 29 கோரிக்கைகள் கொடுத்திருக்காங்க. இந்த சந்திப்பு எந்த அளவுக்கு பலன் அளிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? திருப்பிட்டு அதாவது பாண்டே, அதாவது முதலமைச்சரை வந்து அமைச்சர்கள் தேடி வந்து பார்த்தார்கள். முதலமைச்சரை வந்து பிரதமர் வந்து வீட்டில் வந்து வரவேற்று உபசரித்தார். இவைகளெல்லாம் வந்து என்ன தமிழ்நாட்டிற்கு வந்து என்ன நன்மைகளை செய்தது என்பதை வைத்துத்தான் நாம் பார்க்க வேண்டும். வாட் இஸ் த டெலிவரி? அதாவது புரோட்டோகால் நல்லா இருந்தது, ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா இருந்தது, ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்டுடைய கதி என்ன, அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப இந்த கோரிக்கை மனுக்கள் எல்லாம் 2014 வந்து பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பார்த்து ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மனுக்களில் எத்தனை விஷயங்கள் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கின்றன, அந்த பழைய மனுவில் சொல்லப்பட்ட செய்திகள் என்னென்ன செய்திகள் சொல்லப்பட்டன, அந்த ஏறக்குறைய ஒரு ஆண்டுகளிலே இருந்ததுதான். அதற்கு என்ன நடவடிக்கை? அது உங்க விஷயம். இப்ப இவரை பார்த்தோம்ல 2011 திரு மன்மோகன் சிங் பிரதமராக இருந்த போது அப்ப இருந்ததுல 70% தான். ஃபார் இன்ஃபர்மேஷன் 2015 16 நீங்க யோசிக்க வேண்டாம். 2011 கொடுத்ததுல 2014 கொடுத்ததுல 2015 கொடுத்ததுல இருக்கிறது தான் இப்ப இருக்குது. மறுக்கல நான். பாண்டே, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், மன்மோகன் சிங்கை வந்து நீங்க எந்த லாங்குவேஜை பயன்படுத்தி நீங்க திட்டுனீங்க? மன்மோகன் சிங்கை வந்து எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தைகளால் நீங்கள் கண்டித்தீர்கள். நீங்க வந்து அதுல வந்து 100ல் 1 பங்கு வார்த்தையை நீங்க சொல்ல இப்ப தயாரா இருக்கீங்களா? மன்மோகன் பிரதமர் ஏன் சொன்னாங்க? சரியா இருக்குமானால் மத்திய காங்கிரஸ் அரசு கடுமையாக விமர்சிக்கப்பட்டது இலங்கை பிரச்சனையில மட்டும்தான், இறுதி போர் காலகட்டத்தில் மட்டும்தான். அது ஒட்டுமொத்த தமிழ்நாடு விமர்சித்து நீங்களே விமர்சித்து சொன்னீங்க. சகோதரர் பிரதமரை பேசுவதெல்லாம் இவங்க பேசுன மாதிரி ஒரு கற்பனையில் இருக்காரு. அவர் வேற ஒரு விஷயம் சொல்ல வர்றாரு. அதாவது நான் வந்து இதே வந்து நம்முடைய முதலமைச்சர் மன்மோகன் சிங் அவர்கள் இலங்கை விஜயத்திற்காக காமன்வெல்த் மாநாட்டுக்காக அங்கே அழைக்கப்பட்ட போது அவரை பற்றி நம்முடைய தரப்பிலே சொல்லப்பட்ட வார்த்தைகள் எப்படி இருந்தது, அதற்கு பிறகு மோடி அவர்கள் அங்கே போகின்ற போது அதை பற்றிய விமர்சனம் என்ன இருந்தது? அவர் வந்து காமன்வெல்த் மாநாட்டில் கலந்து கொள்வதை தவிர்க்கலாம் சொல்லிட்டு அப்போது காங்கிரஸில் இருந்த உங்களுடைய மிகப்பெரிய அன்பை பெற்ற திரு வாசன் அவர்கள் வரைக்கும் சொல்லியிருந்தாரு. நீங்க மறுக்க மாட்டீங்க. நீங்களும் அதே கருத்தை உடன்பட்டு சொல்லியிருந்தீங்க. அப்படித்தான் போகும். தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பாக ஒரு குரல் கொடுக்கப்படல. என்னுடைய நினைவு சரியா இருந்தா நான் கேளுங்க. இல்ல நீங்க வந்து யூ ஆர் தி ஆங்கர் பெர்சன் ஆஃப் த டுடேஸ் டிபேட். இன்னைக்கு டிபேட் வந்து வாசன் அவர்கள் பேசியதை பற்றியோ அதை பற்றியெல்லாம் இல்ல. முதலமைச்சருடைய டெல்லி விஜயம் வந்து அரசியல் ரீதியாக
என்ன பயன் அளிக்கும் என்று கேட்கின்ற கேள்விக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா 2014 கொடுக்கப்பட்ட கோரிக்கைகளிலே பல்வேறு கோரிக்கைகளைத்தான் மீண்டும் முதலமைச்சர் இங்க நிறைந்திருத்தி இருக்கிறார். நான் 2011 இந்த காவிரி பிரச்சனையோ கச்சத்தீவு பிரச்சனையோ முல்லை பெரியாறுல 152 அடியா உயர்த்துறதோ ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் இல்ல, இரு மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், நீதிமன்ற சம்பந்தம். அதனாலதான் 2011 இருந்தேன்னு சொல்ல காரணம் இது பழைய பிரச்சனைகள் தான் அப்படிங்கிற அறிந்து சொன்ன விஷயம் தான். காங்கிரஸ் வம்புகளுக்கு இருக்கான நோக்கம் இல்ல. அதைத்தான் என்ன சொல்றேன்னா, அந்த காலகட்டத்தில் இருந்த நிலையை விட இன்று முதலமைச்சருடைய நிலை இன் எ பெட்டர் பொசிஷன் டு பார்கெயின். இன்னைக்கு அவர்கள் பாராளுமன்றத்தில் 2011 அதற்கு பிறகோ நரேந்திர மோடி வருவதற்கு முன்னால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு உட்கார் எழுந்திரி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாடாளுமன்றத்திற்குள்ளே பலம் இல்லை. ஆனால் இன்றைக்கு 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு பாராளுமன்றத்திலே 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. நம்முடைய தமிழக அரசினுடைய அல்லது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அல்லது முதலமைச்சருடைய ஆதரவு மாநிலங்களவையிலே நிறைவேற்ற முடியாது. நான் முதல்ல பேசிக்கிறேன், நீங்க பேசும்போது ஐ வில் நாட் இன்டர்ஃபியர். நான் என்ன கேட்கிறேன், இந்த பொசிஷன், இந்த அட்வான்டேஜஸ் பொசிஷன் டு பார்கெயின நீங்க எந்த வகையில தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக சாதகமாக பயன்படுத்திக் கொண்டீர்கள்? உதாரணமா இது ஹை ப்ரொஃபைல் விசிட். நம்முடைய முதலமைச்சர் மற்ற முதலமைச்சரை போல அல்ல. மற்ற முதலமைச்சர்கள் ஒரு மாதத்திற்கு 2 முறை போகிறார்கள். சந்திரபாபு நாயுடு வாரத்திற்கு 1 முறை போகிறார். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு பிறகு போகிற முதலமைச்சர் டெல்லியே காத்திருக்கிறது எப்பொழுது வருவார் என்று. அதற்கு முன்பே வழக்கமாக இதை போன்ற சந்திப்புகளிலே 1 வாரத்திற்கு முன்பே என்ன கோரிக்கைகளை நாங்கள் கொடுக்க போகிறோம் என்று சொல்லுவார்கள். அதற்கான பதில்கள் தயாராக அங்கே வைத்திருப்பார்கள். அந்த பதிலை உடனே பெற்று சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் அது எதுவும் நடந்த மாதிரி தெரியவில்லை. இன்றைய முதலமைச்சரும் பிரதமரும் சந்தித்தது மட்டுமே போதுமானதல்ல, மற்ற முக்கியமான அமைச்சர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னார்கள். அடிப்படை கட்டுமான பணிகளை தரக்கூடிய சாலை போக்குவரத்து அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், ரயில்வே துறை நினைவு தெரிஞ்சிருக்கும். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, திருமதி நிர்மலா சீதாராமன் சந்திச்சாங்க, திரு பொன்ராஜன் சந்திச்சா, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து அதை பத்தி விவாதிப்போம். நிர்மலா சீதாராமன் பொன்ராஜனோட சந்திச்சாங்க. அவர்களும் கூட அந்த கோரிக்கையெல்லாம் நாங்க செய்வோம் சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நம்ம தொடர்ந்து விவாதிப்போம். நம்ம நிர்மலா அவர்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம், நதிநீர் இணைப்பையும் வலியுறுத்தி வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப காலமா பேசிட்டே வரக்கூடிய விஷயம். அது நதிநீர் பார்ப்பதற்காகவா முதலமைச்சர் டெல்லிக்கு போனார்கள்? அவங்கள பாக்குறதுக்காக போனாங்கன்னு கேக்குறாங்க. இப்பதான் அவர் பாக்கல. என்ன சார் அவங்க அவங்களும் சந்திச்சாங்க இல்லையா? முக்கியமான ஓகே, நான் உங்கள்ட்ட வர திரும்ப வரேன். நதிநீர் இணைப்பு ஒரு 29 கோரிக்கையில முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் தாமிரபரணி கருமையணியாறு நம்பியாறு திட்டத்தை நிறைவேற்றணும் சொல்லிட்டு நீதிமன்றத்தில் வழக்காடி போக முடியாம 2009 இருந்து ஓடிட்டு இருக்கக்கூடிய திட்டம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேற முடியாம இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 250 கோடியில் இருந்த திட்டம் இன்னைக்கு 970 கோடிக்கு போயிருந்துச்சு. நாம நம்முடைய நிதி நிதிக்கு உள்ளேயே நம்முடைய மாநிலத்துக்குள்ளே நிறைவேற்றக்கூடிய திட்டங்களுக்கு நாம எந்த அளவுக்கு முன்னுரிமை கொடுத்திருக்கோங்கிற வச்சுதானே தேசிய நதிநீர்லாம் இணைங்கன்னு சொல்லி நம்ம அடுத்தவங்க கேட்க முடியும். நம்ம நதிநீர் இணைப்பினால மிகப்பெரிய பாதிக்கப்பட்ட ஒரு மாநிலம் இந்தியாவில் ஒன்று இருக்குன்னா தமிழகம் மிக முக்கியமான மாநிலம். அப்ப நம்ம ஊருக்குள்ள நடத்துறதுக்கே நம்ம அக்கறை காட்டல. அப்ப ஒரு பின்னணி இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்காட வேண்டிய கம்ப்ளைண்ட் வருது. திமுக அவங்க போய் வழக்கு நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம இது எந்த தார்மீக அடிப்படையில் போய் நம்ம உயர் நீதிமன்றத்தில் போய் மன்னிக்கணும், பிரதமர்கிட்ட போய் எல்லா நதிகளையும் இணைங்கன்னு சொல்லி கேட்க முடியும். அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்ததுன்னா, நீங்க சொன்னீங்க இவ்வளவு ஒரு முதல்ல போட்ட வழக்குக்கும் இதுக்கும் காலம் இடையில எவ்வளவு வருது, விலைவாசி எவ்வளவு அதிகமாகுது, செலவு அதிகமாகுது. அதனால அதோட அரசியல் காரணங்கள் இருக்கு. ஒரு திட்டத்தை இதுல அரசியல் காரணம் என்ன இருக்க முடியும்? இதுல அரசியல் காரணம் என்ன இருக்க முடியும்? இல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் இருந்தா தானே செய்ய முடியும். செலவு பிடிக்கக்கூடிய விஷயங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆதரவு நமக்கு இருந்தா தானே செய்ய முடியும். நதிநீர் இணைப்புல சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வேணும். இல்ல, அனைத்து பிற மாநில நதிநீர் இணைப்புக்கு தேவைப்படும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அன்னைக்கு இந்த 2009 போடப்பட்ட போது 369 கோடி ரூபாய் அந்த திட்டத்துடைய ஒட்டுமொத்த எவ்வளவு அதிகமாகுது 2009க்கும் 11 இருந்து 15 16 வரைக்கும் 5 ஆண்டுகள் முழுமை நம்ம தான் ஆட்சி இருந்தோம். 2009 அவங்க பண்றாங்க, திமுக ஆட்சி இனிஷியேட் பண்றாங்க. 2 வருஷம் இருக்குது. ஒருத்தர் கோர்ட்டுக்கு போயிட்டா போதுமே, ஒருத்தர் போய் ஒரு ஸ்டே வாங்கிட்டு விரைவா நடத்துங்கன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. தெரியுமா இதுல உங்களுக்கு? நிலத்தை கையப்படுத்துறாங்க இல்ல, விரைவா நடத்துங்கன்னு கோர்ட்டுக்கு போனாங்க. இதுல அதுக்கப்புறம் டிஎம்கே போனாங்க. ஆமா, டிஎம்கே போனாங்க. பட் அந்த வழியில் வரக்கூடிய ஒரு விவசாயி போய் ஒரு கேஸ் போட்டா கூட அது நின்னு போயிடும். எனக்கு தெரிஞ்சு அப்படி எங்க எனக்கு தெரியல. இருக்கலாம் நீங்க சொல்றீங்க, நான் இல்லன்னு சொல்றேன். நீ இருக்கலாம்னு சொல்றீங்க, நான் இல்லன்னு சொல்றேன். நம்முடைய நதிநீர் இணைப்பை பத்தி அம்மா எப்பவுமே வலியுறுத்திட்டே இருக்காங்க. நதிநீர் இணைப்பினுடைய
ஒரு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் நிச்சயமாக நமது மாண்புமிகு முதல்வர் அம்மா அவர்கள் அதை உணர்ந்திருக்காங்க, அதை வலியுறுத்திட்டே தான் இருக்காங்க. அதற்கான முன்னுதாரணம், அதுக்கான பிள்ளையார் சொல்லி நம்ம போட்டோம், நாங்க பாருங்க இவ்வளவு பண்ணிட்டோம், எங்களுக்கு உங்க சப்போர்ட் கிடைச்சு நாங்க வெறும் நடத்திடுவோம் நினைக்கிறீங்க. எதுவுமே நடக்கலைன்னா நினைக்கிறீங்க. ஒரு முக்கியமான திட்டம், முதல் விஷயமா இந்த நம்பியார் கருமேனியார் தாமிரபரணிங்கிறது முதல் இனிஷியேஷனா கொண்டு வரப்பட்டது. இது வந்து அதுக்கப்புறம் கூட ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட அம்மா அதை பத்தி ஒரு பிரியான அறிக்கை ஒன்று விட்டுருந்தாங்க. இல்ல அவினாசி எத்தகட திட்டத்தில் எல்லாமே கொண்டு வந்து சொல்றாங்க. யார் கொண்டு இதை பத்தி வந்து கொண்டு வர மாட்டேங்குது அவங்க சொல்லல. ஆனா நமக்கு என்ன, ஒரு 5 ஆண்டு முழுமையான ஆட்சியை நிறைவு செஞ்சிட்டோம். நம்ம வந்து இன்னைக்கு புதுசா நம்ம ஆட்சிக்கு வரல, நம்முடைய ஆட்சி வந்து நீட்சியில தான் ஓடிட்டு இருக்குது. சோ வந்து அடுத்த எக்ஸ்டென்ஷன் வாங்கி இருக்கும் போது 5 ஆண்டுகளை முடிச்சிருக்கலாமே, முடிச்சு ஒரு முன்னுதாரணம் வந்திருக்கலாமே. அப்ப வந்து நதிநீர் இணைப்பு சாத்தியமா? இணைப்பு அது வந்து 2014 தான் அதோட திட்ட காலம். 2009 to 2014 தான் அதோட திட்ட காலம். 2014 முடிஞ்சு 2 வருஷம் ஆயிருக்கணும். வழக்கு ஒம்படினால 2 வருஷம் இழுத்து போச்சுன்னா கூட 2014 முடிச்சுனா பரவாயில்ல. இன்னமும் முடியல, பாதி பணிகள் தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளவு முடியல? பாதி பணிகள். அதாவது நம்ம மாதிரி ஒரு ஜனநாயக நாட்டுல இது மாதிரி ஒரு பெரிய ஸ்கீம்ஸ் எல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்குதா? ஒவ்வொன்றுக்கும் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் இழுத்துட்டே தானே போகுது. அதற்கான ஒருத்தர் ஒரு ஸ்டே வாங்கினா அந்த இடத்துல அது நின்று போயிடுது. ஓகே, நீங்க டாக்டர் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி மருத்துவ நுழைவுத் தேர்வு பற்றி நீங்க ஒரு பேச்சு வரும்போது நம்ம சொன்ன மாதிரி எங்களுக்கு மட்டும் தனியா ஒண்ணு கொடுங்கன்னா மத்திய அரசு கொடுக்குமான்னு சொல்லி கேட்டு, நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு பிரச்சனையிலிருந்து முதல்ல இந்தியா சிந்திக்கிறதுக்கு முன்னாடியே சிந்திக்க ஆரம்பிச்ச மாநிலம் நம்முடைய மாநிலம் தான். நாம இனிஷியேட் பண்ணி தான் அது இந்தியா முழுக்க அதை பலன் அனுபவிக்கக்கூடியதா நம்ம பார்த்திருக்கோம். அதே போல இந்த பிரச்சனையில வந்து எங்க ஊர் மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட மாணவர்கள், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள், பிற்படுத்தப்பட்ட பகுதியை சேர்ந்த மாணவர்கள், கிராமப்புற மாணவர்கள், இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க பாக்குறீங்க ஐஐடியோ சிபிஎஸ்இயோ இது மாதிரி எதெல்லாம் தேசிய கல்வி சார்ந்து ஆங்கில கல்விகள் சார்ந்து இருக்கும், அதுல வந்து மிகப்பெரிய செட்பேக் நம்ம சந்திக்க நிலைமை. அப்ப எங்களுக்கு வேற ஒரு நிலைமை வேணும், எங்களுக்கு நாங்க வேற மாதிரி வளர்ந்துருக்கோங்கிற சொல்றது என்ன தப்பு இருக்க முடியல. அடிப்படையாக நீட் வந்து தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு அரசாங்க கல்லூரிகளுக்கு கிடையாதுன்னு ஒரு இது கொடுத்திருக்காங்க. அந்த அடிப்படை ஆர்டினன்ஸ் மூலமாக இந்த ஆண்டு பிரச்சனை தீர்ந்து விட்டதுன்னு எடுத்துக்கலாம். ஆனால் நிரந்தரமாக, அதாவது நீட்டினுடைய அடிப்படை காரணம் என்ன? அடிப்படையாக மருத்துவ படிப்புக்கு ஒருத்தர் படிக்க விரும்பினால் அவர் ஒரு பேசிக் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அவரிடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம். இப்ப இதே வந்து 5 ஆண்டு காலத்துக்கு எங்களுக்கு நீட் கொடுக்காதீங்க, அதற்குள்ள கிராமப்புற மாணவர்களும் நகரப்புற மாணவர்களும் ஒரே, ஏன் நீங்க கிராமப்புற மாணவர்கள் ஏங்க அதாவது பெர்மனன்ட்டாவே அவங்க வந்து நகரப்புற மாணவர்களோட கம்பீட் பண்ண முடியாது? நான் அப்படி சொல்லல சார். ஏற்கனவே பெர்மனன்ட்டா எங்களுக்கு கொடுக்க கூடாது. அதுல இம்ப்ளிசிட் அட்மிஷன் எங்களால வந்து எங்க கிராமப்புற மாணவர்களை நாங்க சொல்லுங்க, எங்களுடைய மதிப்பெண் அடிப்படையில் தான் கேட்கிறோம். நாங்க 200 வாங்கிட்டான். இன்னொரு டெஸ்ட் சொல்றீங்கன்னு கேக்குறேன். இல்லைங்க, அகில இந்திய அளவில், அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஏன் மத்திய அரசுக்கு இதுக்கு உரிமை இருக்கிறதுன்னா, ஒரு டாக்டர் நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் பிராக்டிஸ் பண்ண முடியாது, எல்லா இந்தியா முழுவதும் எங்க வேணா போய் நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். ஒத்துக்கிறீங்களா? அந்த தேர்வு இல்லைங்க. இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற நிலை வந்து இன்னைக்கு நிலைமை எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள டாக்டர் நீங்க மாத்தீங்களா? எலிஜிபிலிட்டி, அதாவது இங்கு படிக்கும் எம்பிபிஎஸ்க்கு காஷ்மீர் வரைக்கும் அங்கீகாரம் இருக்கிறது. இந்த பக்கம் குஜராத் அங்கீகாரம் இருக்குது. நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் சேவை செய்ய போதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, தர்மபுரியில பிராக்டிஸ் பண்ண போறேன். அதனாலதான் எம்சிஐ மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு ஒரு அமைப்பை உருவாக்கி எல்லா மாநிலங்களும் யூனிஃபார்ம் ஸ்டாண்டர்ட் இருக்கான்னு மெயின்டைன் பண்ணுங்க. பாடத்திட்டத்தை வரையறுக்கக்கூடியதா, சிலபஸ் அவங்க இடஒதுக்கீட்டுக்கும் இந்த நீட்டுடைய இதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. சார் இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்லிடுறேன். முன்னேறின சமூகங்களும் முன்னேற துடிக்கிற ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கும் இடையில அந்த ரிசர்வேஷன் கொடுக்கறாங்க பாருங்க, அது வந்து மிக மிக முக்கியம். அதை பத்திய புரிதல் சமூகத்துல ரொம்ப கம்மியா இருக்கு. ஆக்சுவலா நான் நல்லா படிக்கிறேன், நான் 95 to 100 மார்க் வாங்கிட்டேன், கிராமத்துல இருந்து வர்ற ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து வர்றவன் 45-50 தான் வாங்குறான், ஆனா அவனுக்கு கொடுக்குறீங்க சொல்றது உண்மையிலேயே இங்க என்னுடைய மகன் இருக்கான், அவனுக்கு வந்து என்ன டியூஷன், கார் போகுது, அத்தனை வசதி வாய்ப்புகள், பெரிய சிட்டில ஒரு நம்பர் 1 ஸ்கூல்ல படிச்சான். இவருக்கு இருக்கக்கூடிய இத்தனை இது மாதிரி தான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைகள் ரிலேட்டிவ் எல்லாம் படிக்கிறாங்க. ஆனா கிராமத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறக்கிற குழந்தைகள் ஒரு 50 மார்க் வாங்குறதும் என்னுடைய மகன் 98 வாங்கினதும் சமம் நான் நினைக்கிறேன். கிராமப்புற மறைமுகமா தொடர முடியாது. நிச்சயமா நிர்மலா, என்னன்னு இது வந்து
80 மார்க் வாங்குறதா 200 மார்க் வாங்குறதாங்கிறது இல்ல. இங்க ஒரு விஷயங்களுங்க, இன்னொரு தேர்வு வேணுமா வேண்டாங்கிறது மட்டும்தான். நீங்க நீட்ல பாஸ் பண்ணா மெடிக்கல் சீட் கிடைக்கும், இல்லாம நீட்ல பாஸ் பண்ணாமல நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து ரேண்டம் படி உங்களுடைய மதிப்பெண் படி நீங்க கட் ஆஃப் மார்க் படி வாங்கிக்கலாம். இதுதான் கேள்வி. கிராமப்புற மாணவரா இருந்தாலும் தமிழ்நாடு ஏற்கனவே வரையறுத்திருக்கக்கூடிய தகுதி எல்லாம் பெற்றாதான் போக முடியும். 200 2000 பேர் நிக்கிறான். அப்ப 200 வாங்கினா முடியும். நீங்க அதுல மறுக்க முடியாது. சோ இன்னொரு தேர்வு வேணுமா வேணும் அவங்க கேக்குறாங்க. இது ஒரு தகுதி வரையறுக்கல என்ன செய்ய முடியும்? என்ன குறை இருக்க முடியும்? ஒரு தகுதி வரையறுக்கிறோம், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன். மிக முக்கியமான ஒரு ஒதுக்கீட்டின் அடிப்படையில் தான் நீட்டில் தேர்வு பெற்ற மாணவரும் அட்மிட் பண்ண போறாங்க. உடனே வந்து இடஒதுக்கீடு இல்ல, இடஒதுக்கீடு நீட்டினால் எந்த விதத்திலும் பாதிக்காது. சார் ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுமே இந்த தேர்தல் அறிக்கையில மத்திய சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நிகரான கல்வியை நாங்கள் வழங்குவோம்னு சொன்னதிலிருந்து கடந்த 15-20 ஆண்டுகளாக அல்லது 20-30 ஆண்டுகளாக இங்கே கல்வித்தரம் மோசமாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். இல்லங்க, அப்ப எப்படி மத்திய சிபிஎஸ்இ நிகரான நான் என்ன சொல்ல வரேன், இந்த நீட்டை பொறுத்தவரையிலும் மிக தெளிவாக இவங்க சமூக நீதி பத்தி எல்லாம் பேசினாங்க. சமூக நீதிக்கு எந்த விதமான ஒரு சிறு பங்கமும் ஏற்படாது. அதை தெளிவா வந்து அரசாங்கமும் சொல்லிருக்குது, கோர்ட்டும் சொல்லிருக்குது. கோர்ட்ல மிக தெளிவாக வாதங்களை எடுத்து வந்திருக்கிறார்கள். இருக்கக்கூடிய அத்தனை வரப்போகுது. ஆனால் ஐயா ஒரு நிமிஷம், இங்க ப்ராப்ளமே முறைகேடுகள். மெடிக்கல் காலேஜஸ்ல, பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல நடக்கக்கூடிய மிகப்பெரிய லஞ்ச ஊழல் முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும். சாதாரண மக்கள் கூட எம்பிபிஎஸ் படிக்கணும், டாக்டர் ஆகணும்ன்றதுக்காக கொண்டு வரப்பட்ட மிகப்பெரிய விஷயம் தான் இது. இதை நீங்க பிராட் ப்ராஸ்பெக்ட்ல பார்க்கணுமே தவிர இதை குறுகிய கண்ணோட்டத்தில் பார்க்க கூடாது. இதுல கிராம அப்படி சொல்லாதீங்க. நான் என்ன கேட்கிறேன், தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் நீங்க படிக்கணும் அப்படின்னா இன்ஜினியரிங் நீங்க படிக்கணும்னு நீங்க வந்து தாழ்த்தப்பட்டவர்களா இருந்தால் பாஸ் பண்ணா போதும், இன்னொரு தரப்பா இருந்தா பிற்படுத்தல வந்து 50 மார்க் வாங்கினா போதும் சொல்லிட்டு நம்ம வந்து விகிதாச்சாரம் வளர்த்துருக்கோம். இது கல்வியின் தரத்தை குறைக்கும் வேலை இல்ல, மாணவர்களுடைய தரத்தை உயர்த்தும் வேலை. அவனுக்கு எட்டாக்கணியா இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க அவனுக்கு தான் அதுக்காக இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க, அவனுக்கு அதுதான் சலுகை கொடுக்குறீங்க, அதுதான் சைக்கிள் கொடுக்குறீங்க. சார், இது முறைகேடுகளை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற விஷயம். இதுல மிக தெளிவாக எங்க முறைகேடு நடக்குதோ அங்க தடுங்க. அதற்கு சட்டத்தை இதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? இதுல உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இன்ஃபேக்ட் வந்து ஒரே நிமிஷம், இதனுடைய சொல்யூஷன் தீர்வு எல்லாரும் டாக்டர் நான் வந்து ஒரே ஒரு நீங்க வந்து நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரே ஒரு கேள்விக்கிறேன். தமிழ்நாட்டில் ஒரு பேச்சு 2600 மருத்துவக் கல்லூரி சீட்டுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு இந்த 2600 சீட்டும் தமிழனுக்கே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு நிமிஷம் நான் வர்றேன். நாளைக்கு அப்படிதாங்க ஒரு நிமிஷம் கேளுங்க. மாற போறது இல்ல. நான் ஒரு நிமிஷம் கேளுங்க. இப்ப வந்து நீட் மூலமா தேர்வு நடந்தா இதுல வந்து வட இந்தியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது. சொல்லுங்க ஒரு நிமிஷம். தனியார் கல்லூரியை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதுல வந்து ஓரளவுக்கு நியாயம் இருக்கிறது. தனியார் கல்லூரியா கவர்மெண்ட் கல்லூரியா? ஆமா ஆமா. ஏன்னா உங்க மேனேஜ்மென்ட் சீட்ல 1 கோடி கொடுத்து போனா பரவாயில்லன்றீங்க, ஆனா கவர்மெண்ட் சீட்ல வந்து நம்ம ஆட்களுக்கு நம்ம தமிழக மக்களுக்கு கொடுக்கிறது சரியில்லைன்றீங்க. எப்படி அது கொடுக்கறல? யாரா கொடுக்கறீங்கன்னு கேளுங்க. மேனேஜ்மென்ட் கோட்டால 1 கோடி ரூபாய்க்கு போகுது. மட்டும் சொல்லி 2 பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. ஒன்னு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை பொறுத்த வரைக்கும் as far as government college is concerned என்னெல்லாம் தற்போது இருக்கிற கோட்டா இருக்கோ, டொமிசில் கோட்டா இருந்தால் அந்த டொமிசில் கோட்டா அப்ளை ஆகும், பிஜிக்கு சர்வீஸ் கோட்டா இருந்தால் சர்வீஸ் கோட்டா அப்ளை ஆகும், ரிசர்வேஷன் ஃபுல்லா அப்ளை ஆகும். பெரிய அளவுல மாற்றம். நீங்க சொல்றது தனியார் காலேஜ்ல ஓரளவுக்கு வெளி மாநிலத்தில் ஏற்கனவே வந்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் தமிழ்நாடு தனியார் கல்லூரியில் படிக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 30% நடந்துட்டு இருக்கும். பட் மிக முக்கியமாக ஒண்ணு, ரெண்டாவது வந்து திஸ் இஸ் an eligibility test. நீங்க என்ன சொல்லணும், ஒரு 2 ஆண்டு காலமோ 3 ஆண்டு காலமோ எங்களுடைய மாணவர்களுடைய கிராமத்தில் இருக்கிற மாணவர்களுடைய அதுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எங்களுக்கு பெர்மனன்ட் எக்ஸம்ஷன் கொடுத்துருங்க, நாங்களே நடத்திக்கிறோம். ப்ராப்ளம் நம்மள்ட்ட இருக்கு சார், தமிழ்நாட்டுல இருக்குது பிரச்சனை. ஏங்க இன்னைக்கு நான் சொன்ன டெக்னாலஜி உங்ககிட்ட இருக்கு. ஏன் இல்ல 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 உங்களுக்கு இன்னைக்கு
மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஸ்டேட் தமிழ்நாடு சொல்றோம். எப்போதான் கொண்டு போய் நம்மளுடைய கிராமப்புற மாணவர்களை நகரப்புற மாணவர்களோட ஈக்குவலா எப்ப கொண்டு போக கல்வியை கொடுப்போம். போனீங்கன்னா அது வேற உங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னீங்க. அரசு நினைத்தால், தமிழக அரசு நினைத்தால் இது 2 ஆண்டுகள்ல நிச்சயமாக உயர்த்த முடியும். மாணவர்களுக்கு கெப்பாசிட்டி 3 மடங்கு 4 மடங்கு இதை விட ஜாஸ்தியா இருக்கு. அவங்க நிச்சயமா பண்ணுவாங்க. நான் திரு பீட்டர் அல்போன்சோ கேட்க விரும்புற விஷயம், இந்த பிரச்சனையில இந்த சந்திப்புல அரசியல் முக்கியத்துவம் ஏதாவது இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது சட்டமன்ற தேர்தல் விட்டாங்க, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, திரு சுமந்த் ராமன் கூட சொன்னாங்க, இந்த மாதிரி 50 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிமுக இருக்கிறதுனால 3வது பெரிய கட்சியா மக்களவையில் இருக்கனால அதிமுகவுடைய தேவை பாஜக அதிகமா இருக்கு. சோ ஒரு பொலிட்டிக்கல், ஒரு கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லாம ஒரு பொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா திரு பீட்டர்? அதாவது பாலிடிக்ஸ் 2 பாலிட்டிஷியன்ஸ் மீட் பண்ணுங்கிற போது அவங்க ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க பேசுறாங்க. இது நம்முடைய முதலமைச்சருக்கும் இன்றைய பிரதமருக்கு மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் ஒரு முதலமைச்சரும் ஒரு பிரதமரும் சந்தித்துக் கொள்கிறார்களோ அல்லது 2 அரசியல் தலைவர்கள் சந்தித்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் என்று சொன்னால், who gets what and when, யாருக்கு எப்பொழுது என்ன எங்கே கிடைக்கிறது, இதை வைத்துத்தான் எந்த அரசியல் பேச்சுவார்த்தையும் தொடரும். இன்னைக்கு பாராளுமன்றத்திலே நம்முடைய முதலமைச்சரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜக கூட்டணியோடு சேர்ந்து வெற்றி பெறவில்லை. நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் முதலமைச்சரும் தனியாக இருந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களிடம் 50 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவு இருக்கிறது. இந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினருடைய ஆதரவை வைத்துக் கொண்டு அவர் என்ன கேட்கிறார், அந்த ஆதரவை மோடி கேட்கிறார். எங்களுக்கு மேலவையிலே மாநிலங்களவையிலே பல மசோதாக்கள் இருக்கிறது, நீங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். லோக்சபாவிலே எங்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஜிஎஸ்டி பில் வருகிறது, இதை போன்ற சட்ட முன்வடிகள் வருகின்றன. அதற்கு நம்முடைய முதலமைச்சர் என்ன சொல்வார்? நான் ஆதரவு தருகிறேன், நீங்கள் எங்களுக்கு என்ன தருகிறீர்கள், எங்கள் மாநிலத்திற்கு என்ன தருகிறீர்கள்? இதுதான் எந்த முதலமைச்சரும் எந்த பிரதமரிடமும் கேட்கக்கூடிய கேள்வி. நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், இன்று நம்முடைய முதலமைச்சர் கையில இருக்கின்ற அந்த ஆயுதத்தினுடைய வலிமை நமக்கு தெரிகிறது. அந்த வலிமையை ஏன் முதலமைச்சர் ஒரு அழுத்தமாக பயன்படுத்த தயங்குகிறார்? இந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தேவை என்று சொன்னால் எங்களுக்கு இது வேண்டும். இந்த 26,000 கோடியிலே இன்று கேட்டிருக்கிறார் அல்லவா, இந்த வெள்ள நிவாரண நிதிக்கு, இதிலே உடனடியாக நீங்கள் 5,000 கோடி ரூபாயை நீங்கள் இந்த விடுவித்தால்தான் நான் மாநிலங்களவையிலே உங்களை ஆதரிக்க முடியும் என்று சொல்வதற்கு நம்முடைய முதலமைச்சருக்கு என்ன தயக்கம் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம். இல்ல, நம்ம நிறைய பிரச்சனைகளை மத்திய அரசு நமக்கு இணக்கமா இருக்கு நம்ம மறுத்த முடியுமா? நம்ம இந்த மெட்ரோ ரயில் பிரச்சனையா இருக்கட்டும், நரிக்குறவுல எஸ்டி பட்டியல சேர்க்கிறாகட்டும், சதன் கிரிட் நீங்க உங்களுடைய ஆட்சி காலத்துல சொல்லிட்டே இருந்த விஷயம், நம்ம இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மின் திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரதுக்காக சதன் கிரிட் ஸ்ட்ரென்தன் பண்ண சொல்லி நிறைய விஷயங்கள் தமிழ் மத்திய அரசு ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒண்ணு செஞ்சுட்டு தானே இருக்கு. நம்ம ஒட்டுமொத்தமா எதையுமே செய்யலன்னு பாண்டே ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், சதன் கிரீட் எல்லாம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசிலே முடிஞ்சது. மெட்ரோ ஐக்கிய முற்போக்கு கூட்டணியினுடைய காலத்தில் தான் தரப்பட்டது. எப்படி தமிழ்நாட்டில் திமுக ஆரம்பிச்ச திட்டத்தை அதிமுக முடிக்கிறது, அதிமுக ஆரம்பிச்ச திமுக முடிக்கிறது இல்ல சொல்ல முடியாது. இல்ல திரு பாண்டே அவர்களே, நான் கேட்கிற கேள்வி, நான் என்ன கேட்கிறேன் என்று சொன்னால், ஒரு 5 ஆண்டுகளில் பெரிய அதிகாரத்தை பெற்றிருக்கின்ற முதலமைச்சர் இப்பொழுது பலவீனமாக இருக்கின்ற பாராளுமன்றத்தை பொறுத்தவரை பல நேரங்களிலே நம்முடைய உதவியை யாசிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிற மத்திய அரசை பார்த்து நமக்கு வேண்டிய காரியங்களை பற்றி நான் சொல்றேன். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இருக்கின்ற போது நாம் பெற்றோம், தமிழை செம்மொழி ஆக்கினோம், திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம், பறக்கும் சாலை கொண்டு வந்தோம், சேது சமுத்திர திட்டம் கொண்டு வந்தோம், இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தோம். இப்பொழுது 2 ஆண்டுகளிலே மோடி என்ன தந்திருக்கிறார்?
வரக்கூடிய நாட்களிலே என்ன தரப்போகிறார்? நிச்சயமா அது ஒரு கேள்வி கேட்டே போல மாற்றத்துல இல்ல. நம்ம வந்து இந்த பெட்டிஷன் இருக்கக்கூடிய இதுல இருந்து 29 வந்து காவிரி பிரச்சனையிலயோ கச்சத்தீவு பிரச்சனையிலயோ மீனவர் பிரச்சனையிலயோ நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. நீங்க சொன்னதெல்லாம் நடந்ததுதான் மறுக்கல. பட் இது ஒரு புரோகிராமா போயிட்டே இருக்கு. நம்ம மறுத்த முடியாது. நான் உங்கள்ட்ட திரும்ப வரேன். நான் திரு நாராயண கேட்க விரும்புற விஷயம், அவர் ஏற்கனவே திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல 1700 நீட்ல கடந்த 15 நிமிடங்களை நீட் டிஸ்கஷன்ல முடிச்சிட்டீங்க. இல்ல மன்னிக்கிறோம், விசிட்டுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அதை பாருங்க. நிச்சயமா மறுக்கல. நான் உங்கள்ட்ட கேட்க 25,000 கோடி ரூபாய்க்கு மேல எங்களுக்கு தேவை வரும்போது 1730 ரூபாய் கொடுத்துட்டு அப்படியே விட்டாங்க. தானே புயல் வந்த போது, நீலம் புயல் வந்த போது நம்ம வந்து அப்ப இருந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு நம்ம என்ன சொன்னோமோ அதே தான் இந்த படத்துல பிரச்சனை வரும். இல்ல அப்போ வந்து வெறும் 160 கோடி தான் கொடுத்தது. 1000 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. 2 தவணை 500 கோடி. இல்ல சார், அது இல்ல சார், உடனடியாக கொடுத்தது அவ்வளவுதான். எவ்வளவோ கேள்வி கேட்டோம். அதற்கு பிறகு உடனடியாக பிரதமர் அங்கிருந்து இங்கு வந்து 1984 கோடி கொடுத்திருக்கிறார் என்பதை உலகமே அறியும். இது குறித்து என்னென்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க, இது எப்படி தேவை என்று இன்று ஒரு மிகப்பெரிய அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். உறுதியாக தமிழக முதலமைச்சர் வந்து ஒரு பெட்டிஷன் ஒரு மனு கொடுத்த பிறகுதான் தெரியுமா அவர் தான் பார்த்தது. அதுல அதான் உள்ள போய் பார்க்கணும் இவங்க எந்த மாதிரியான சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது ஒரு பெரிய டீடைல் ரிப்போர்ட் கொடுத்திருக்கிறாங்களா, இது ஏன் இன்னும் எவ்வளவு கொடுக்கணும், என்ன ஏதுன்றது, ஏன் இது டிலே ஆகுதுலாம் பார்க்கணும். அதனால இது யாரிடமிருந்து இது டிலே இருக்கிறதையும் பார்க்கணும். அது நம்ம வந்து கண்டிப்பா கொடுக்க வேண்டியது நீங்க தான் கொடுக்க வேண்டியதுன்னா பல விஷயங்கள் வந்து இவங்க அக்கௌண்ட்ஸ் கொடுத்திருக்காங்களா, இவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணது கொடுத்திருக்காங்களா, சரிதான். அதுக்கு உண்டான ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சா கண்டிப்பா கொடுப்பாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நான் சொல்றேன். ரெண்டாவது திரு பீட்டர் அல்போன்ஸ் முதல்ல இருந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறாரு. இது வந்து இல்ல, ஏன்னா அவருக்கு நான் சொல்லிதான் பார்கெயின் பண்ணணும், பலமாக இருக்கிறார்கள். ஏதோ இன்னைக்கு வந்து நம்ம காங்கிரஸ் அரசாங்கம் மாதிரி ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி நினைக்காதீங்க. ராஜ்யசபால கூட இந்த 2 வருடங்கள்ல 98 மசோதாக்கள் நிறைவேறி இருக்கிறது. அதே ராஜ்யசபா முடியாது. எப்படி நிறைவேறிருக்கு? ஜிஎஸ்டி பில்லு, ஜிஎஸ்டி பில்லு காங்கிரசுடைய ஆதரவு இல்லாத கூட நிறைவேறும். அதுல ஒன்றும் சந்தேகம் ஏன் மம்தா பானர்ஜி கூட ஆதரவு கொடுக்குறாங்க? அதிமுக அதற்காக இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரசுடைய கடமையும் ஜிஎஸ்டி பில்லுக்கு ஆதரவு கொடுக்கணும். அவர் என்ன சொல்றாரு, நேஷனல் ஹெரால்டு கேஸை நீங்க மூடிட்டா நாங்க ஜிஎஸ்டி பில்லுக்கு ஆதரவு கொடுப்போம் காங்கிரஸ் மிரட்டுற மாதிரி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் அப்படிதான் ராஜ்யசபா கொடுக்கிறாங்க. ஒரு மாநிலம் ஒரு நாடு உளைச்சல் துறைமுகத்துக்கு வரவிடக்கூடாதுன்னு காங்கிரஸ் திமுக செய்யறாங்க. இது துரோகமா இல்லையா தமிழ்நாட்டுக்கு? விழிஞம் துறைமுகத்தை மட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் கேளுங்க. நேஷனல் ஹெரால்டு கேஸுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம் நீங்க சொல்லணும். அப்படி பாஜக சொல்லுங்க. சரியா கேட்டீங்க, நான் பதில் சொல்றேன். அதே போல அதிமுக ஆதரவு கொடுப்பதற்கும் இந்த பார்கெயின் பண்ணி பேசுறதுக்கு ஜிஎஸ்டி பில்லுக்கு சம்பந்தம் இல்லை. அவர் என்ன சொன்னாரு? நீங்க கவனிக்கல நினைக்கிறேன். அவர் தெளிவா சொன்னாரு, நீங்க கொடுத்தா நான் ஜிஎஸ்டி பில்லுக்கு ஆதரவு கொடுக்கிறேன்னு கேட்கணும்னாரு. ஒரு முதலமைச்சர் அப்படி கேட்க கூடாது. எப்படி கேட்பாங்க? அவங்க காங்கிரஸ்ல இருந்த பழக்கமா இருக்கலாம். இதை கொடுத்தா நான் இதை செய்கிறேன்றது பார்கெயினா என்ன சார்? அசிங்கமா இல்லையா? அப்படிதான் பேசுவாங்களா? ஒரு சிஎம் எப்படிதான் பேசுவாங்களா? தன்னுடைய கையில கொடுத்தால் நான் ஆதரவு கொடுக்கிறேன்னு என்ன அர்த்தம்? இல்ல ஒரு எனக்கு புரியலங்க. இது சொல்லுங்க. ஜிஎஸ்டி பில்லுங்கிறது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்திய பொருளாதாரம் என்ன தெரியுமா? இதுல இந்த மாதிரி தீர்ப்பு சொல்லு, அதுல அந்த மாதிரி நான் கவனம் ஜிஎஸ்டி பில்லு வேண்டாம் இதனால சொன்னது தவறு. அப்படி இல்ல, அது காங்கிரஸ் செய்யறத விட்டுருங்க. அவர் அரசியல் சொல்ல, நீங்க தான் அரசியல் நான் சொல்லல, அவர் தான் சொன்னாரு. அவர் சொன்னாரு. நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய இறுதியான கேள்வி பாருங்க.
இந்த ஒட்டுமொத்தமா இந்த பிரச்சனையெல்லாம் நான் பார்க்கும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை எழுப்பியிருப்பாங்கன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது என்னன்னா, ராஜீவ் கொலை குற்றவாளிகளாக 7 பேர் வந்து சிறையில் இருக்கிறாங்க. இதே சட்டமன்றத்தில் வந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது, அவெல்லாம் விடுதலை செய்ய தயாரா இருக்கும், மத்திய அரசுக்கு 3 நாள் அல்டிமேட்டம் கொடுக்கப்பட்டு எல்லாம் சொன்னாங்க. இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையில தமிழ்நாடு அரசு உறுதியான நிலைப்பாடு இருக்குங்கிறது வெளியில பூரா தகவலா இருக்குது. அப்ப பிரதமரை நேரடியா சந்திச்சு மத்திய அரசுடைய முடிவுல தான் அவங்க எல்லாம் கீ இருக்கு அப்படிங்கும் போது அவங்கள்ட்ட மத்திய அரசு இந்த மாதிரி 161 எல்லாம் பயன்படுத்த முடியாது. மத்திய அரசு ஓகே சொன்னா தான் சிபிஐ விசாரிக்கக்கூடிய வழக்குல தமிழ்நாடு அரசு ஒரு மாநில அரசு தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாத தீர்ப்பு. அப்ப மத்திய அரசு நடத்தக்கூடிய பிரதமர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்கள்ட்ட இந்த கோரிக்கை நேரடி வச்சிருந்தா இன்னமும் உங்களுடைய நிலைப்பாடுக்கு உறுதி கிடைச்சிருக்குமே. அதற்கான எல்லா முயற்சிகளையும் அம்மா எடுத்தாங்க. இந்த பெட்டிஷன் இல்ல 29 சேர்த்து 30 ஆக்கிருக்கலாமே, 30 ஆக்கிருக்கலாமே. கண்டிப்பா அதை பத்தி பேசியிருப்பாங்க, பேசுவாங்களா இருக்கும், இல்ல அது வேறு விதமான நடைமுறைகள் இருக்கும். இந்த 29 இல்ல, நான் ஒத்துக்கிறேன். முன்பு அதற்காக நாங்களுடைய அரசாங்கம், அம்மா தலைமையிலான எங்களுடைய அதிமுக அரசாங்கம் இதற்கான முயற்சி எடுக்கல நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்லவே இல்லை. சட்டமன்ற தீர்மானம் எவ்வளவு வேகமாக அம்மா அமைச்சரவையை கூட்டி அன்னைக்கே அப்படி ஒரு புலி போல ஒரு வேகத்துல அம்மா அதை செயல்பட்டாங்க. சட்டமன்ற தீர்மானம் மத்திய அரசை கட்டுப்படுத்தாதுங்க. பிரதமருடைய முடிவு இந்த ஒட்டுமொத்த நாட்டையும் கட்டுப்படுத்துங்க. பிரதமர் வந்து முடிவெடுத்து இதுல சிபிஐயும் மத்திய அரசாங்கம் ஒரு கேஸ் போட்டது, மறுபடியும் வழக்கு நடந்தது, மறுபடியும் என்ன தீர்ப்பு வந்தது? அது வந்து மத்திய அரசுடைய இறையாண்மை பற்றிய விஷயம். மத்திய அரசு ஒரு வழக்கு போடும், மாநில அரசு விடுவிச்சுட்டு போயிருந்தா எல்லா பிரச்சனையும் பெரும் பிரச்சனை ஆயிருங்கனால அவங்க சொல்றாங்க, எப்ப இது நாங்க நடத்துறோம். தார்மீக கட்டுப்பாடு ஒரு மாநில முதல்வருக்கு இருக்கும் நிச்சயம். அதனால விடுதலை பண்ணக்கூடாது, அதனால விடுதலை பண்ண முடியாது. ஆனா விடுதலை பண்ண சொல்லி கேட்கலாம்ல, கேட்டுக்கலாம்ல. பிரதமர் நேரடியாக சந்திக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில மிக கனிவோட, ஒரு மிக ஆதரத்தோட, ஒரு தாயின் கனிவோட நிச்சயமா அதை பரிசீலிச்சுட்டு இருக்காங்க. ஒரு 200% உங்களுக்கு நிச்சயமாக சொல்லலாம், உறுதியாக சொல்லலாம், அம்மா செய்வார்கள். இந்த 29 இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எந்த நேரத்தில் அதை எழுப்ப வேண்டுமோ அதை எழுப்பி திரும்பவும் நிச்சயமாக அம்மா செய்வார். அதாவது இந்த டாக்குமெண்ட் இன்னைக்கு சமர்ப்பிச்சிருக்கிற இந்த டாக்குமெண்ட் பிரதமர்கிட்ட கொடுத்திருக்கிறது இந்த 5 ஆண்டு கால ஆட்சிக்கு ஒரு ஸ்டார்டிங், ஒரு இனிஷியல் டாக்குமெண்டா நம்ம எடுத்துக்கலாம். எப்படி தேர்தல் அறிக்கையை நம்ம வந்து ஒரு டாக்குமெண்டா பாக்குறோமோ இதுவும் ஒரு டாக்குமெண்டா பாத்துக்கலாம். இனிமேல் தான் முதலமைச்சருக்கு பார்க்க வேண்டியது இல்ல சர்வரோக நிவாரணியே கிடையாது. மிக முக்கியமா இனிமேல் தான் முதலமைச்சர் வந்து அதிகாரிகளிடம் இதை ஃபாலோ அப் பண்றதுக்கு, இதுல பெரும்பாலான விஷயங்கள் ஃபண்ட்ஸ் வரல, மத்திய அரசு சாங்ஷன் பண்ணல, இது கொடுக்கல, அதுக்கு பணம் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனா வரலங்கிறது வந்து அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஃபாலோ அப் செஞ்சிருக்காங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் நம்ம பார்க்கணுமே தவிர, தொடர்ந்து இனிமேல் இதுல என்ன ப்ராப்ளம்னா, மேக்ரோ காவேரி பிரச்சனையோ முல்லைப்பெரியார் பிரச்சனையோ ஒரு நாள் 2 நாள் தீர்வு காணக்கூடிய பிரச்சனைகள் அல்ல. ஆனால் மெட்ரோ ரயில் போன்ற விஷயங்களோ அதில் இருக்கிற மற்ற திட்டங்கள் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபாஸ்டா கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது ஒரு ஸ்டார்டிங். உங்களுடைய இறுதியான பாயிண்ட், உங்களுடைய இறுதியான கருத்து. அதாவது ஒன்னு பாண்டே, நம்ம தன்வர் என நாராயணன் வந்து ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறாரு. குளச்சல் துறைமுகத்தை வந்து காங்கிரஸ்காரர்கள் தடுக்கிறார்கள், திமுக காரர்கள் தடுக்கிறார்கள் என்று. நாங்க வந்து உங்களை மாதிரி ஒன்னும் சேது சமுத்திர திட்டத்தை வந்து 1000 கோடி ரூபாய் செலவழித்த பிறகு நீதிமன்றத்திலே போய் வழக்கு போட்டு தடுத்தீர்கள். நாங்கள் இப்ப குளச்சல் துறைமுகத்தில் என்ன சொல்றோம், மீனவர்களுடைய பிரச்சனைகளை நலன்களை புறக்கணிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள் சொல்றோம். அதை போல திட்டங்களை வந்து போட்ட திட்டங்களை, செயல்படுத்த திட்டங்களை, நடைமுறையில் இருந்த திட்டங்களை நீங்கள் உங்கள் கட்சிக்காரர்கள், உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கு போட்டு தடுத்து நிறுத்ததை போன்று ஒரு நாளும் தேசத்தினுடைய திட்டங்களை நாங்கள் செய்யவில்லை. துறைமுகத்தை மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்றன. காங்கிரசும் திமுக வெற்றி பெற்றது காரணமே நீங்க இருக்கக்கூடிய மீனவர்களை மத ரீதியாக இவர்கள் ஒருங்கிணைத்தார்கள். அதுதான் உண்மை, அதுதான் உண்மை, அதுதான் பிரச்சனையே. சொல்லக்கூடாது. நீங்க வேற பிரச்சனை. ஒரு நிமிஷம் திருப்பி மிஸ்டர் நாராயணன், நீங்க பேசுகின்ற போது நான் பேசல, நீங்க பேசுகின்ற போது நான் குறுக்கிடவில்லை. அதனால நீங்க மட்டும் வந்து அந்த எந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் ஆஃப் த கேம் வந்து தயவு செய்து நீங்க ஃபாலோ பண்ணணும். ஒரு டிபேட்ல நீங்க பேசும்போது நான் பேசுறது இல்லை. நான் சொல்ல விரும்புகிறேன், என்ன சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்னைக்கு நண்பர் நாராயணன் வந்து ஒரு கருத்தை ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆதரவோ முதலமைச்சருடைய ஆதரவோ இந்த அரசுக்கு தேவையில்லை. தொடர்ந்து காங்கிரஸ் அப்படித்தானே பேசுனீங்க.
இன்னைக்கு வந்து இல்ல. நீங்க அதை போன்றுதான் நீங்க இல்ல. முதலமைச்சர் நடத்தி இருக்கிறீர்களோ என்று நான் சந்தேகப்படுகிறேன். நன்றி இதுல நன்றி வந்து நன்றி திருப்பி நேரம் இல்லை, கோரிக்கைகளை மன்னிக்கிறோம், நேரம் இல்லாம அடுத்த பல நிமிஷம் கோரிக்கைகள் இருக்கு. வெற்றி பெறவில்லை, அதை சுட்டி காட்டுகிறோம். நன்றி. நிச்சயமாக இந்த 29 கோரிக்கைகள் என்பது வந்து ஒரு நாள்ல தீர்க்கக்கூடிய விஷயம் இல்ல. பிரதமர் நரேந்திர மோடியும் சர்வரோக நிவாரணியா இருக்க முடியாது. ஒரே ஒரு பிரச்சனையில ஒரே நாள்ல ஒரே சந்திப்புல எல்லா பிரச்சனையும் தீர்வும் கிடையாது. பல விஷயங்கள் வந்து நீதிமன்றத்துடைய தயவை நாடி இருக்கின்றன. இது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு பேரும் நினைச்சாலும் முடியாது. நீதிமன்றம் தலையிட இருக்குது. பல பிரச்சனைகள் வந்து அண்டை மாநிலம் சார்ந்தது, சில பிரச்சனைகள் அண்டை நாடு சார்ந்தது, சில விஷயம் வந்து மத்திய அரசுடைய இறையாண்மை சம்பந்தப்பட்டது. எல்லா மாநிலத்துக்கு ஒரு முடிவு, தமிழ்நாடு மட்டும் தனி முடிவு எடுக்க முடியாது. ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயங்கள், நிச்சயமா சிக்கலான விஷயங்கள் தான், மாற்று கருத்துல. இதுல எந்த மாதிரியான முடிவு எடுக்கப்படும் நிறைய விஷயங்கள்ல தமிழ்நாட்டுக்கு சாதகமான சூழ்நிலை தற்போது நிலவுகிறது. திரு பீட்டர் அவர்கள் குறிப்பிட்டது போல சர்வ வல்லமை படைத்ததாக மத்திய அரசுல முழுமையான செல்வாக்கு கொண்டதாக மாநில அரசு தற்போது திறன்களை பார்க்க முடியுது. 2004 2009 எப்படி திமுக காங்கிரஸ் அரசுல இருந்ததோ அதே போல இந்த மாதிரி இப்போ ஒரு சந்தர்ப்பம் வந்து அதிமுக நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு அதிமுக பயன்படுத்த போகிறது, எந்த அளவுக்கு பாஜக அரசு செயல்படுத்த போகிறது பொறுத்து பார்ப்போம். நிகழ்ச்சி கடந்து கருத்து அனைவருக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி.